ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன். நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. எப்படி இருக்கீங்க? ஒரு ஒர்க்கிங் டே, என்னுடைய காலையில நீங்க இவ்வளவு பேர் இங்க வந்து இவ்வளவு ஆரவாரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏடிஎம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசமாவே இதை நான் டிவியில சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் என்னை கேட்டுட்டே இருக்காங்க, ஏடிஎம்ல எப்படி நகை வரும், ஏடிஎம்ல எப்படி நகை வரும், அது எப்படி அந்த மிஷின்குள்ள இருந்து எப்படி நகை வரும், எந்த மாதிரி ஆர்டர் பண்ணோட எங்க வீட்டுல இருக்கிற குக் அக்கா அவங்க எல்லாம் கேட்டாங்க, பர்வீன் அக்காலாம், சார் அது எப்படி சார் வரும், அது வரும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இப்போதான் நான் பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கல்யாண் ஃபேமிலி இவங்களை அப்பப்போ நான் சந்திச்சிருக்கேன் சார் எல்லாம். அவங்க பேசுற விதம், பழகிற விதம் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஒரு பிராண்டா இப்படி அசோசியேட் ஆகுன்றதை நான் அப்போ எதிர்பார்க்கல. இப்போ ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் ஐடியா சொல்லும்போது சரி இதை பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் கல்யாண் ஃபேமிலி, அவங்களுடைய லெகசி தெரியும், அவங்க அணுகுமுறை, அவங்க பழகும் விதம் எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருந்தது. அவங்களுக்கு முதல்ல நன்றி, என்ன இதுக்கு அசோசியேட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். இன்னொரு ரீசன், கோல்டு தங்கம், அதுக்கு எப்பவுமே வேல்யூ இறங்குறதே இல்லை, வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா தங்கம் வாங்குறதுன்றது நம்ம சும்மா கேஷுவலா போய் வாங்குறது இல்லை. நான் பர்சனலா அப்படிதான், ஒரு நல்ல நாள், ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃபுக்கு பர்த்டே, இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு வெட்டிங், அதுக்காக நம்ம நல்ல நாளில் நல்ல நினைவுகளுக்காக மட்டுமே நம்ம தங்கம் வாங்குறோம். ஸோ இந்த பிராண்டோட அசோசியேட் ஆகும்பொழுது அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல இருக்க நல்ல நாட்கள்ல நானும் எங்கேயோ அசோசியேட் ஆக போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் அதுல இருந்தது. அதனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதை கொண்டு போய் இவங்க சேர்த்த விதம் அமேசிங்கா இருக்கு. என்னை பார்க்குற எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட், நீங்க நேற்று நான் ஷூட்டிங்ல இருக்கேன் மதுரையில, நீங்க நாளைக்கு கடற்கரைக்கு போகணுமே, நீங்க என்ன இன்னும் மதுரையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அது நாளைக்கு தான் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டேன், சந்தோஷம். மீண்டும் வந்து இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ பாவனா, உங்களோட அமேசிங் ஒர்க். தேங்க்யூ வெரி மச். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து உங்க சார்பாக கேட்கிறோம் சார். உங்களுக்கு வந்து ஜுவல்லரி அப்படின்னு வந்தா வாட் யூ லைக், கோல்டா சில்வரா, என்ன ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு எது கிஃப்ட் பண்றாங்களோ அதான் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு நான் கோல்டு தான் எனக்கு நான் சூஸ் பண்ணதே இல்லை, ஆர்த்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, சிவாவை ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து ஒரு கோல்டோட தான் நம்ம வந்து ஒப்பிடணும். பட் some fun questions for you, Shiva. ஆமா, ஆர்த்திக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நகை வாங்கி தந்தீங்க, எப்போ வாங்கி தந்தீங்க? ஆர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ரிங் தான் வாங்கினேன். கல்யாணத்து டைம்ல வாங்கினதா, அப்ப ரிங் வாங்க மட்டும் தான் காசு இருந்துச்சு. ஸோ ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்கை சாதாரணமா கொடுத்தீங்களா இல்ல நீல் டவுன் பண்ணி அந்த ப்ரொபோசல் அந்த மாதிரி கொடுத்தீங்களா? அவ்வளோலாம் தெரியாது, அவ்வளோ என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓவர் ஆக்ட் பண்றாங்க. இல்லை அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்குறது தான், அவ்வளோதான். பிடிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்றது தான், அவ்வளோதான். இப்போ சொல்லும்போதே எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. உங்களை வந்து பல வருஷமா தெரியும் இல்லையா, ஸோ எந்த கொஸ்டின் நான் கேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நானும் அப்போ அந்த மோடுக்கு போயிடுறேன். ஓகே, இதையும் ரொம்ப சஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்புறம் சிவா. நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க, எந்த நகை வாங்கி கொடுத்தீங்க? நான் இப்போ ஒரு ஷூட் போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும் தான் கடைக்கு போவேன்.
அவங்க இதை பார்ப்பாங்க அதை பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா, அதில் பாதிக்கப்பட்ட ஆண்கள்லாம் நான் ஒன்று தான். ஸோ அது அவங்களுக்கு வாங்கினதாங்க. அண்ட் நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்டா? பசங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லையே, நமக்கு என்ன இருக்கு, ஒரு செயின் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. நம்ம இதில் ஒன்றும் வெரைட்டி இல்லை. பெண்களுக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்கு கடை ஃபுல்லா. அதுல பிடித்த நகை பொருள் என்ன? ஓ இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆரம். ஆரம். ஓகே, கரெக்ட்டா சொல்றேனா? கரெக்ட்டா சொல்றேன். அந்த இது சோக்கர். ஓகே. இது மேல அது ஹாரம். ஹாரம் தான். நான் எப்ப போனாலும் ஆத்தி இது பாரு இது பாருங்க. இதையே கொண்டாந்து வாங்கி கொடுங்க, வேற வாங்கி கொடுங்க. ஃபேண்டாஸ்டிக். இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூசுவலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, என்னப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்டாக மாறுது இல்லையா சிவா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஏன் கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சு தான் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்ரிசியேஷனும் கூட. இது மக்களுக்கும் தெரியும், என்னை விட அதிகமாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் இங்கே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்க்கும் சரி. அந்த ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்குறதை விட, இல்லை வேற ஏதாவது ஒன்று வாங்குறதை விட கோல்டுன்றது எப்பவுமே லைஃப்ல அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். பியூட்டிஃபுல். அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை சொல்லும்போது லேண்ட் வேர் இட் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி. ஃபைனலி உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும். இல்லாட்டி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு டிரெக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோஆன்கர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். முன்னாள் கோஆன்கர்ஸ்க்கு பண்ணினா போச்சு, உள்ள போய் எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் நீங்க என் கவுண்டர்ஸ் எல்லாம் தாங்கினதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். It is my pleasure once again to meet you at every single stage. நீங்க வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களை மீட் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதே is a big pleasure. Thank you so much. சேவன் ஷூட்ல இருக்கும்போது கண்டட்டி போட்டு இந்த பாட்டிலாம் நேற்று வந்தாங்க ஷூட்டுக்கு. உன்னை டிவியில பார்த்தோம், ஏடிஎம் சொன்னேன்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு இது ஆல்ரெடி. அண்ட் once again very happy to join Kalyan family. Thank you.